ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு வரலட்சுமி நோன்பு. எல்லாருக்குமே வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள். இது வந்து காலையில் பிரம்ம முகூர்த்திலே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எல்லாம் சுவாமி படத்துக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சுவாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டு இப்போ வந்து கிச்சனில் அன்னபூர்ணி தாயாருக்கு விளக்கேற்றிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வைக்கிறது நெய்வேத்தியம் வந்து பொங்கல் தாங்க. அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம். சுவாமிக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப பிடிச்ச பச்சரிசியிலே தான் இட்லி மாவாட்டி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா கொலக்கட்டை, புட்டு, இது மூணுமே பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா மதியத்துக்கு தயிர் சாதம் வந்து நல்லா அந்த பச்சரிசியில் அரிசி வந்து போட்டு தயிர் சாதம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையும் எல்லாம் ரெடி பண்ணுவேங்க. ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு சுவாமிக்கு வந்து இப்போ வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் இதெல்லாம் பண்ணுவேன். அந்த அபிஷேகத்துக்கு முடிக்கிறதுக்குள்ள பொங்கல் ரெடி ஆயிரும். பொங்கலை வச்சு சுவாமிக்கு வந்து நான் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ வந்து அபிஷேகத்துக்கு வந்து பால், சந்தனம், குங்குமம், தேன், அதுக்கப்புறமா பன்னீர், இதில் அலங்காரம் பண்ணிவிட்டு இதில் வந்து காசு வந்து நீங்கள் நிறைய போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா திராட்சை, இதில் ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸும் போட்டுக்கலாம். நான் வந்து ட்ரையாக இருக்குங்கிறக்க வந்து நான் வந்து திராட்சையும் ஏலக்காயும் போட்டிருக்கிறேங்க. இப்போ நீங்கள் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்தால் சின்ன சின்னதாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட கட் பண்ணி, அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அம்மனை வந்து பழத்தில் வந்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், எல்லா பழமும் கலந்தது. இப்போ அடுத்தது பால் முடிச்சுட்டு சந்தனம் ஒரு 5 பொருள் மட்டும் வச்சு பண்ணுறேங்க. இதை நிறைய வீட்டில் வந்து நிறைய பொருள் கூட வச்சு பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா எல்லா கோயில்லையுமே ஃபஸ்ட்டு வந்து எந்த சுவாமிக்காக இருந்தாலும் அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜையே ஆரம்பிப்பாங்க. இப்போ அடுத்தது குங்குமம், இதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்திலேயே பண்ணிட்டேங்க. சில பேர் வந்து வரலட்சுமி விரதம் சாயந்தரமெல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து எப்பயுமே எதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்திலேயே பண்ணிடுவேன். அடுத்தது வந்து தேனில் பண்ணுறதும் ரொம்பவுமே விசேஷங்க. அது மகாலட்சுமி தாயாருக்கு தேன், அதுக்கப்புறம் பழங்களில் பண்ணுறது, எல்லா வித பழங்களில் பண்ணுறது, பஞ்சாமிரதத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போ தேன் வந்து பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்தது வந்து சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து காசெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது திராட்சை, ஏலக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டேன். சின்னதாக பாவாடை போட்டு அலங்காரம் பண்ணிட்டேங்க. இதில் வந்து காசு, அதுக்கப்புறமா திராட்சை, இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதில் லாஸ்ட்டாக போட்டுட்டு அலங்காரமெல்லாம் முடிச்சுட்டு இதை பண்ணி அப்படியே நம்ம சுவாமிக்கு பூஜையை ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ சுவாமிக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு. நான் வந்து இந்த பூஜையை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சுவாமிக்கு பிரசாதமெல்லாம் வந்து ரெடி பண்ணுவேன். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. பொங்கலுக்கு வந்து வெல்லம் வந்து கரைச்சி வச்சு தான் ஊற்றுவேன் எப்பயும். ஏன்னா வடிகட்டினா அதில் வந்து நிறையா மண்ணெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இப்போ அதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது கொலக்கட்டை, புட்டு பண்ணுவேங்க. எப்பயுமே புட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் அம்மனுக்கு. அது பச்சரிசி மாவில் பண்ணுறது. இப்போ அதெல்லாம் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அப்படியே புட்டு மாவு வந்து கொஞ்சமாக லேசாக வெதுவெதுப்பான தண்ணீரில் வந்து கொஞ்சம் உப்பு கலந்து தொளிச்சு ஒரு பிசைஞ்சு இப்போ ஒரு கிளறி விட்டுட்டு அப்படியே வந்து துணியில் வச்சு கட்டி அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ஸ்டீம் ஆயிரும். அதோடையே நான் வந்து கொலக்கட்டையும் வச்சுக்க போகிறேன். கொலக்கட்டையும் நான் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுலேயே மேலே ஒரு தட்டு வச்சு பச்சரிசி மாவில் இட்லி வந்து பண்ணி வைப்பாங்க. ரொம்ப அது விசேஷம். அதனால் பச்சரிசி மாவு முதல் நாளே நான் வந்து ஆட்டி வச்சேன். சில பேர் அப்பயே ஆட்டி அப்பயே கூட ஊற்றுவாங்க. நான் வந்து முதல் நாள் நைட்டு வந்து ஊற வச்சு ஆட்டி எடுத்துட்டேங்க, கொஞ்சமாக தான். அதனால் ரொம்ப பர்மனெண்ட்டாகலாம் விடலை. அதனால் இப்போ வந்து காலையில் இட்லி ஊற்றிடுவேன். மதியத்துக்கு வந்து நல்லா அந்த பச்சரிசி மாவை குழைய வேக வச்சு பால் விட்டு அதில் வந்து தாளிப்புக்கு நீங்கள் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, மிளகாய், கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்து நிறையா மல்லித்தலையெல்லாம் தூவி அப்படியே நீங்கள் தாளிக்காமல் கூட வைக்கலாம். நான் கொஞ்சம் தாளித்து தான் வைப்பேன். இப்போ கொலக்கட்டையும் புட்டு மாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. புட்டு மாவு கொஞ்சமாக நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்த போகிறேன். இதில் தேங்காய் துருவலும் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் சேர்ந்து அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. புட்டு மாவு ரெடி, கொலக்கட்டை ரெடி, அதுக்கப்புறம் இட்லியும் ஆயிடுச்சு சுவாமிக்கு பிரசாதத்துக்கு.
இது வந்து முந்தின நாள் வந்து அழைப்பில் இருந்தே சுவாமிக்கு பிரசாதம் வந்து முதல் நாள் வந்து நான் வெண்பொங்கல் வச்சு தான் சுவாமியை வீட்டுக்குள்ளே அழைச்சி வெண்பொங்கல் வச்சுட்டேன். இப்போ காலையிலோட பூஜை இதுதான் பிரசாதம் இது ஆயிட்டு இருக்குதுங்க.